போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இதுதான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவல் ரிவ்யூ. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இன்னொன்று, நான் வந்து சூலூர்பேட்டையிலேருந்து இந்த பஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணேன். சூலூர்பேட்டை டு சென்னை தான் இந்த பஸ் வீடியோ. அப்போது நடுவில் வந்து நான் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? கும்மிடிப்பூண்டி வரைக்கும் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என் ஃபோனில் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து வீடியோ சூப்பராக வந்துச்சு. வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். என் ஃபோனில் வீடியோ சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஃபோனில் தான் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மி. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு ஃபோனில் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எடுத்திருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். கும்மிடிப்பூண்டிக்கு மேலே வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவல் ரிவ்யூ. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பஸ் ட்ராவல் ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஆந்திரா கர்நாடகா சீரீஸில் ஒரு வீடியோ. ஓகே, இது வந்து நான் ஆந்திரா ட்ரிப்பில் முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக சென்னைக்கு வரும்போது எடுத்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன். ஒரு சில ரீசன் இருக்குது. நான் வேலைக்கு போகிறதுனால இங்கே நைட்டு 10 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வரேன். ஸோ அதனால் வந்து டக்குன்னு எடிட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அதனால் லாஸ்ட்டாக நான் சென்னைக்கு வந்ததை இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்படியே போக நான் ஃபஸ்ட்டு ஆந்திராக்குள்ளே எப்படி என்ட்ரானா, ஆந்திராவில் என்னென்ன ஊரை சுற்றி பார்த்தோம், ஆந்திராவில் என்ன இருக்குது எல்லாத்தையும் ஆந்திரா முழுவதும் அலசி ஆரம்பிச்சாச்சு. தெலுங்கு மக்களோட நம்ம வந்து உரையாடியாச்சு. ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த ஆந்திரா சீரியஸ் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சூலூர்பேட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஹைவேஸில் வேறு லெவல் ஸ்பீடில் இந்த பஸ்ஸில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ பஸ்ஸுடைய எக்ஸ்டீரியர்ஸ்லாம் காட்ட முடியல. ரெடியூஸில் இறங்கி ஜேர்னி முடிக்கும் போது காட்டுறோம். கைஸ், சம்மந்தமே இல்லாத இருக்க இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு நினைப்பீங்க. சூலூர்பேட்டையில் இருக்கோம். நம்ம இப்போ சூலூர்பேட்டை அந்த ஆந்திரா ட்ரிப்பெல்லாம் ஃபுல்லாக ஆந்திரா ட்ரிப்பை முடிச்சுட்டு சூலூர் எல்லாமே நம்ம வந்து ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து சூலூர்பேட்டையிலேருந்து பஸ்ஸில் வந்து வந்துட்டுருக்கோம் சென்னைக்கு. ஸோ இது ஏன் இந்த ஜேர்னி நம்ம கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னியை கவர் பண்ணுறேன். அண்ட் எல்லாமே அந்த சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ரிட்டர்ன் சென்னை வர மாதிரி தான் பிளாக் இருக்கும். எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில ரீசன்ஸ்னால இப்படி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க பஸ்ஸு. அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன்.
ஸோ பஸ்ஸு இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. வீடியோவில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ரொம்ப இந்த ஃபோன்லேயே தானே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்படி இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. சூலூர்பேட்டை தாண்டி சூலூர்பேட்டைக்கும் தடாக்கும் நடுவில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி இங்கே பஸ் நிறுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. ரெஸ்ட் ஸ்டாப்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. ரெஸ்ட் ஸ்டாப்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே மீல்ஸு சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ப்ரைஸ்லாம் ரீசனபிள் தான். நான் வந்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக தான் இருந்துச்சு. அண்டு ஓகே, அப்படியே இந்த பஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ அப்படியே லைட்டாக காட்டுறேன் பாருங்க. வந்து நம்ம சூலூர்பேட்டிலேருந்து ரெட் ஹில்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு 85 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரெட் ஹில்ஸ் போகிறதெல்லாம் போகலாம். மற்றபடி இந்த ரெட் ஹில்ஸு மாதவரம் 2 ஏரியாவுக்கு போகிறதுலாம் போகலாம். கோயம்பேடு இல்லை சென்ட்ரல் அந்த சைடு போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு ட்ரெயினில் போயிடலாம். ட்ரெயினும் இருக்குது. இங்கேருந்து சூலூர்பேட்டிலேருந்து நம்ம சென்னை போகிறதுக்கு ட்ரெயின்ஸும் இருக்குது. ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நான் அது அப்புறமா நான் காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த இதெல்லாம் ஓகேவா. நான் ரிட்டர்ன் ஆந்திரா போனது, நம்ம ஆந்திரா கிளம்பி போனது எல்லாமே வந்து நான் பட்ஜெட்டாக தான் போயிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்துடும். இந்த ஒரு ஜேர்னி மட்டும்தான் பஸ்ஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். அப்படி கேட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்படின்னா நம்ம போயிட்டுருக்க வண்டி. சரி, கேபின் கேட்டு பார்ப்போம். கண்ட்ரக்டர்கிட்ட கொடுத்தாருன்னா பர்மிஷன் கொடுத்தா வீடியோ எடுக்கலாம். போகலாமா?
விட்றா. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஆ ரா ரா ரா. நாங்கள் டோட்டலாக ஜேர்னி முடிஞ்சு போச்சு. சூலூர்பேட்டை டு சென்னை ரெட் ஹில்ஸ் வரைக்கும் தான் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். மாதவரம் வரைக்கும் போகல. நான் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஷேக்கிங்காக ஒரு மாதிரி அந்த வீடியோவே வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டியாக இல்லாமல் இருந்திருக்கும். இது காரணம் என் ஃப்ரெண்டு ஃபோனில் எடுத்த இந்த வீடியோ. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு மொத்தம் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 170 ருபீஸ் ஆச்சு. அதாவது ஒரு ஆளுக்கு 85 ரூபா. ஓகேவா, ஒரு ஆளுக்கு 85 ரூபா. நாங்கள் 2 பேர் இருந்ததுனால 170 ருபீஸ் ஆச்சு. ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிக்கிறதுக்கு இது மாதிரி இருக்காது. அது நடுவில் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு ஃபோனில் எடுத்திருந்தேன். என் ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால அதுக்கப்புறம் பவர் பேங்கில் போட்டு அதுக்கப்புறம் எப்படியோ சார்ஜ் போட்டேன். நான் போட்டு என் ஃபோனில் எடுக்க ஆரம்பித்தேன். கும்மிடிப்பூண்டிக்கு மேலே தான் நான் என் ஃபோனில் எடுத்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஃபோனில் கிளாரிட்டி கிடையாது. அதனால் என் ஃபோனில் உடனே நான் சார்ஜ் வந்து போட்டு உடனே என் ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பஸ் விளாக் வந்து நம்ம சேனலில் வரும். மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். அதான். ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டியில் கம்மியாக தான் இருந்திருக்கேன். பார்த்துருப்பீங்க. கும்மிடிப்பூண்டி வரைக்கும் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஃபோனில் எடுத்திருந்தேன். காரணம் என் ஃபோனில் சார்ஜ் காலி. ஸோ நம்ம வந்து ஒரு சில ஆந்திரா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜ் போகிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான் என் ஃபோனுக்கு. ஏன்னா இந்த ஒரே ஃபோனில் தான் எடுக்கணும். எனக்கு எல்லாமே இந்த ஒரு ஃபோன் தான். வேறு எதுவும் இப்போதைக்கு நம்ம வந்து எதுவும் பண்ணலை. அதனால் ஒரு சில வீடியோஸ் நெல்லூருக்கு மேலே நெல்லூர் வர வரைக்கும் நான் வந்து என் ஃபோனில் தான் எல்லா வீடியோஸும் எடுத்திருப்பேன். நெல்லூருக்கு மேலே என் ஃப்ரெண்டு ஃபோன்லேயே ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்ததுனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து ரெட் ஹில்ஸில் இறங்கி ஆளுக்கு வீட்டுக்கு போயாச்சு. ஓகே, ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுதுங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி பஸ் அண்ட் ட்ரெயின் பிளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துடும். ஆந்திரா சீரியஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.